அதிசயம்ன்றது என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்துல தேவன் கிரியை செய்கிறது தான் அதிசயம். அல்லேலூயா. நடக்காததை நடக்க செய்கிறது தான் அதிசயம். எப்படியெல்லாம் ஆண்டவர் எகிப்து தேசத்துல எதெல்லாம் செய்தாரு? இதுவரைலாம் கடலை யாருமே பழக்கல, ஆனா அவருடைய கரம் பழந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இதுவரைலாம் வானத்துல இருந்து மழை பெஞ்சு தான் பார்த்துருக்கிறோம், தண்ணி விழுந்து தான் பார்த்துருக்கிறோம், ஆனா வானத்துல இருந்து மண்ணா விழுந்துச்சு. அது அதிசயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரத்துல 40 வருஷம் நடக்கிறாங்க. ஒரு நாள் ட்ரெஸ் போட்டாலே நம்ம ட்ரெஸ் என்ன செய்யுது? அழுக்காயிடுது. 40 வருஷம் ட்ரெஸ் அழுக்காவல, செருப்பம் தேயில, பிள்ளைங்க வளர வளர செருப்பம் வளைஞ்சிச்சான், ட்ரெஸ்ஸும் வளைஞ்சிச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 40 வருஷம் எந்த சேதமும் வராத ஆண்டவர் எப்படி அவங்களை நடத்தினார் தெரியுமா? பகல் வரும்பொழுது ஆண்டவர் எப்படி வந்துட்டாரு? மேக சமமா வந்துட்டாரு. அல்லேலூயா. வெயில் கூட உன்னை சேதப்படுத்த கூடாதுன்ட்டு மேகமாவும் கூட வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை இரவு வந்துடுச்சு, குளிர்ல ஜனங்க நடக்க போறாங்க, குளிர்ல அவங்கள தாக்குதலா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இரவுல எப்படி வந்துட்டாரு? அக்கினி சமமா வந்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்படியே முன்னேறி போகிறாங்க. நடத்தி வந்த மோசே என்ன செஞ்சிட்டாரு? மறிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் யோசுவாவை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். யுத்த களத்துக்கு போறாங்க. பொழுது விடியும் பொழுது யுத்தம் என்ன செய்யணும்? முடிஞ்சிடணும். யோசுவா பார்த்து சொல்றாரு, இந்த யுத்தத்துல கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சூரியனையும் சந்திரனையும் என்ன செஞ்சிட்டாரு? வானத்திலே நிப்பாட்டிட்டாரு. இதுதான் அதிசயம். மறையிற சூரியனை யாரா நிறுத்த முடியுமா? அப்படி யாருனாங்கிறீங்களா? நிறுத்த முடியுமா? ஆனா அவர் செய்கிற அதிசயம் அப்படித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.